அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது வெளிநாடு சென்றார். வாட்டிக்கன் சிட்டிக்கு சென்றார். உலகெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களினுடைய தலைவர் மட்டுமல்ல, வாட்டிக்கன் சிட்டியினுடைய அதிபரும் அவர்தான், போப்பாண்டவர். போப்பாண்டவரை சந்திப்பதற்கு சொல்லிட்டு போனார். போப்பாண்டவரை சந்திக்க நிறைய வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாவுடைய விசிட்டிங் கார்டு போனோன்னு அண்ணாவை தான் முதல்ல கூப்பிட்டார். ஒன்லி 5 மினிட்ஸ் இன்டர்வியூன்னு போப்பாண்டரோட உதவியாளர் சொல்லி அனுப்புறார். அண்ணா போனார். இட் இஸ் எனஃப், எனக்கு போதுமான நேரம்னு சொல்லிட்டு அண்ணா போயிட்டார். போப்பாண்டவர் சந்திச்சார், வணக்கம் தெரிவித்தார், பேச ஆரம்பிச்சார். கடிகாரத்தை பார்த்து 5 மினிட் ஆக போனோன்னு சொன்னோன்னா அண்ணா முடிக்க போறார். போப்பாண்டவர் சொல், முடிக்காதீங்க, இப்படி ஒரு இங்கிலீஷை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை, உங்களுக்கு நேர கட்டுப்பாடு பொருந்தாதுங்கிறார். 55 நிமிடம் அண்ணா பேசுகிறார். விடைபெற விரும்புகிறேன்னு சொல்லி அண்ணா சொல்லுகிற பொழுது, விடைபெற விரும்புவதற்கு முன்னால் நீங்கள் விரும்பிய பரிசொன்றை கேளுங்கள். அண்ணா சொன்னார், நான் எந்த பரிசை எதிர்பார்த்து வரவில்லை. நான் இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் கடைசி காலடியில் கிடக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான். எங்கள் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு. காந்தி, சுபாஷ் எல்லோரும் போராடி விடுதலை பெற்ற இந்தியாவின் குடிமகன் நான். பம்பாய்க்கு பக்கத்துல கோவான்னு ஒரு ஐலண்ட், அது போர்ச்சுகீஸ்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அந்த விடுதலைக்கு போராடியவனுடைய பேர் மைக்கேல் ரானடே. கோவா விடுதலை பெற்று விட்டது. விடுதலைக்கு போராடிய மைக்கேல் ரானடே விலங்குகளை சுமந்து கொண்டு இன்னும் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் சிறைச்சாலையில் இருக்கிறான். கோவா விடுதலை பெற்ற விவரம் கூட விடுதலைக்கு போராடிய ரானடேக்கு தெரியாது. இதந்திரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு ரெண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் இதந்திரு கோடி எண்ணல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை தொழுதினல் மறக்கினே என்று இன்னும் சுதந்திரத்தை குறித்து அவன் கவலை கொண்டு கொண்டு உங்கள் சிறைச்சாலை போர்ச்சுகல் லிஸ்பன் சிறைச்சாலையில் இருக்கிறான். போர்ச்சுகல் கிறிஸ்தவ நாடு, நீங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களினுடைய தலைவர். போர்ச்சுகல் நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்தி கோவாவின் விடுதலை வீரனை மைக்கேல் ரானடே விடுவித்து தந்தால் அதைத்தான் நான் சார்ந்திருக்கிற திமுக எதிர்பார்க்கிற பரிசு, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற பரிசு தருவீர்களான்னு அண்ணா கேட்டார். ஒரு காருண்யத்தினுடைய அத்தாட்சியாக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் கண்ணீர் மல்க அண்ணாவுக்கு விடை கொடுத்து விட்ட அந்த ஏற்பாடை நான் செய்கிறேன்னார். பேச்சுவார்த்தை நடத்தினார். ரானடே விடுதலை பெற்றார். விடுதலை பெற்ற ரானடே பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார்.